மக்களால் நான் மக்களுக்காகவே நான் ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி உங்களோட சின்ன வயசு ஃபோட்டோவையும் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்க ஃபோட்டோவையும் ஒன்றா சேர்த்து இப்போ இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த மாதிரியான போஸ்ட்டாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணவே இந்த மேலே இருக்க சர்ச் பாரில் ஜெமினி ஏன்ற அந்த வெப்சைட்டை ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு வெப்சைட் வருது, அதை ஜஸ்ட்டு டச் பண்ணினா போதும் உங்களோட ஜெமினி வந்து ஓப்பன் ஆயிடும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இதில் ஃப்ரீயாக வந்து எடிட் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே வந்ததுமே இதில் நாம் வந்து ப்ராம்ப்ட் போடணும். இந்த இமேஜுக்கான ப்ராம்ப்டை கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த ப்ராம்ப்ட் எல்லாத்தையுமே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணது இதில் இந்த அப்லோட் ஃபைல் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த ஃபைல் அப்படின்ற டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதில் நீங்கள் உங்களோட சின்ன வயசு ஃபோட்டோவையும் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்க அந்த ஃபோட்டோவையும் வந்து இப்போ செலக்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து என்னோட சின்ன வயசு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் உங்களோட சின்ன வயசு ஃபோட்டோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட சின்ன வயசு ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து இப்போ ப்ரெசென்ட்டில் நான் இருக்க ஃபோட்டோ ஒன்று. ஸோ உங்களுக்கு ஃபேஸ் வந்து கிளியராக தெரிகிற மாதிரி ஏதாவது ஒரு இமேஜை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 இமேஜை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க இந்த செலக்ட் அப்படின்ற கொடுத்தீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இமேஜ் வந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இமேஜ் அப்லோட் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் கொடுத்துருக்க ப்ராம்ப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, அந்த கீழே இருக்க ப்ராம்ப்ட் எல்லாத்தையுமே தள்ளிட்டே வந்தேன்னா இந்த இடத்துல நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த 2004ன்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் இருக்கா, அந்த இடத்துல உங்களோட பிறந்த வருஷம், ஸோ நீங்கள் எப்போ பிறந்தீங்களோ அந்த வருஷத்தை வந்து டைப் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து 2001 பிறந்தேன். ஸோ அதனால் அந்த இடத்துல அந்த 4ன்ற மட்டும் எரேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வந்து 2001ன்னு டைப் பண்ணி இந்த கீழே இருக்க சென்ட் பண்ணுற பட்டனை கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இமேஜ் வந்து ரெடி ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து ரெடி ஆயிடும். நான் கொடுத்துருக்க ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் எதையுமே சேஞ்ச் பண்ணாது, பர்ஃபெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணுற இமேஜ் மாதிரியே பர்ஃபெக்டாக வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ நான் உங்களுக்கு போய் சொல்கிறேன்னு கூட நினைக்கலாம், உங்களுக்கு லைவாக தான் எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ நான் அப்லோட் பண்ணுற இமேஜ் மாதிரியே கரெக்டாக வருதா என்னன்றதை நீங்கள் லைவாகவே பார்த்துக்கலாம். நான் எல்லாமே ஒர்க் ஆகிற மாதிரி தான் ப்ராம்ப்டாகவும் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு நீங்கள் கரெக்டான இமேஜ் ஃபேஸ் வந்து கிளியராக தெரிகிற மாதிரி இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும், வேறு லெவலில் வந்து இமேஜ் வந்து ரெடி ஆயிடும். இப்போ நமக்கு இமேஜ் வந்து ரெடி ஆயிடுச்சா, இப்போ இதை நான் அப்படியே கொஞ்சம் மேலே ஏற்றினா போதும், பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிருக்கு பார்த்தீங்களா. என்னோட அந்த சின்ன வயசு ஃபோட்டோவும் இப்போ இருக்க ஃபோட்டோவும் வேறு லெவலில் ரெடி ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரியே இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நிறைய பார்க்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆலாம்பரம் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.